ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு யூனியன் பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், பர்சனலாக ஹீலிங் வேணும், ஸோ அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, தி மூன். ஓகே, நைன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், Judgment, Page of Swords, okay, Star, Strength, okay, Ace of Pentacles, Tower, Knight of Swords, Queen of Swords, Nine of Swords, Seven of Pentacles. Okay, so bottom of the deck, Seven of Wands, Nine of Swords, Ten of Swords, Three of Cups, Queen of Wands, Star, Seven of Cups, Wheel of Fortune, Four of Pentacles, Chariot, Queen of Cups, Page of Swords, Page of Pentacles. Okay, thank you. ஓகே, ஸோ இன்றைக்கி விளையாங்க டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு யூனியன் பாசிபிள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெசிடென்ட்டாக அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகேப்பா. ஆக்சுவலி என்னோட கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் உங்களை எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஆள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு அதே இடத்துல இருக்காங்க. ஓகே, பவுண்ட்ரி மீன்ஸ் ஆள் பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்களை கவுண்டர் பண்ணக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு
ஆள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்காங்க. இல்லைங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இல்லை கான்ட்ராக்டில் அப்படி இருக்கிறீங்கன்னா ஆள் உங்ககிட்ட இந்த அளவுக்கு லிமிட்டேஷன் வச்சு தான் பேசணும், இந்த அளவுக்கு தான் பழகணும், எந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, தேவையான விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுக்குள்ளே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு பவுண்ட்ரியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா அவளோட மனசுக்குள்ள என்னென்னா வேணால் வரட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஒரு போஸ்டருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அவங்க கட்டாயம் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம இம்பார்ட்டன்ஸாக இருந்தாச்சுன்னா அவங்க வரட்டும். ஆக்சுவலி எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சாச்சு இந்த ஒரு பர்சன். ஓகே. எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு நான் போகக்கூடாது, பேசக்கூடாது, கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு மைண்டை கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. அவளோட மைண்டுக்குள்ள என்னென்னா தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறதா இருந்தாச்சுன்னா அவங்க வரட்டும். ஓகே. அவர் எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்களாம். நீங்கள் அந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் வெளியே உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து அந்த ஒரு பர்சனை கெஞ்சி கூத்தாடி கவலை விழுந்து ஒப்பாரி வச்சு நீங்கள் வரட்டும்னு ஆள் இருக்கிறாங்க. ஓகே. பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் உள்ள ஒரு பர்சன். தனக்கு ஈகோ தான் முக்கியம், எனக்கு தான் முக்கியம், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். ஆக்சுவலி இந்த ஒரு ரீடிங்கில் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி ஃப்ரெண்டுனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்களோட சைடோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு பர்சன் பயங்கர பொசிஷனஸ் பார்க்குற பர்சன், பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் காட்டுற பர்சன். ஸோ உங்களுக்கு அந்த பொறாமைப்படுற ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்டாக நமக்கு இங்கே வருது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகிருக்குன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு விதி மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கும். ஓகே. விதி உங்களே இந்த ஒரு போஸ்டி முடிச்சு போட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு பயங்கர அட்ராக்ஷன், அடிக்ஷன், அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. தனக்கு ஒரு என்ன சொல் தனக்கு வரக்கூடிய ஒரு போர்ட்டல் எப்படிலாம் இருக்கணும் அதெல்லாம் இந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனுக்கு பயங்கர ஈகோ உண்டு, ஆட்டிடியூட் உண்டு. ஓகே. பல தடவை இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர்ஸ், அந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் இவர் பிளாக்ல போடுறது, பிளாக்லேருந்து எடுக்கிறது, தேவையான வார்த்தைகளை பேசுறது, இவங்க அவங்கள பயங்கரமாக டாமினேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆக்கியிருக்கும். ஓகே. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 110% ஈக்குவல் கிவன்டே கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் உண்டோ எல்லா எஃபர்ட்டும் கொடுத்துட்டு. பட் பல தடவை இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட்ஸ் வந்து உங்களை பல தடவை ஹர்ட் ஆக்கியிருக்கலாம். அப்போ பல தடவை ஹர்ட் ஆக்கின பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் பல எஃபோர்ட் நீங்கள் போட்டிருக்கலாம். ஓகே. ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஒரு பர்சனோட செப்பரேஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனை சேஞ்ச் ஆகிறதுக்கும், இந்த ஒரு பர்சனை திருத்துறதுக்கும், இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கும் ஒரு சைடில் மட்டும் நீங்கள் எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்து உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா வலி, வேதனை, அவமானம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து நீங்கள் நின்றுருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுது அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ யூனிவர்ஸ் கிட்ட எதுக்கு இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தாங்க, இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல, எனக்கு இந்த ஒரு பர்சனால நான் எவ்வளோ பெயின் அனுபவிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் வந்து கர்மாங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூபத்தில் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே. இல்லை எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 90% பீப்புள் ரிலேஷன்ஷிப்னாலே கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லைஃப்பில் பெயினுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே பெயினாக இருக்காது, எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் பெயின் இருக்கும். சிலவங்க ஹெல்த்துனால பெயின் அனுபவிப்பாங்க, சிலவங்க மணினால் பெயின் அனுபவிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ ரிலேஷன்ஷிப்புங்களே நீங்கள் என்ன பண்ணி ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் கர்மா ஃபேஸ் பண்ணுறீங்க, ஒரு பெயின் அனுபவிக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கலையிறதுக்கு முடியலை, அந்த ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு உதறி தள்ளவும் முடியல, இந்த ஒரு பர்சனை இக்னோர் பண்ணவும் முடியல, மறக்கவும் முடியலை. பட் இந்த ஒரு பர்சன் கூட ஒத்து போகிறதுக்கும் முடியலை, ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கும் முடியல, ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்கிறதுக்கும் முடியல. அப்போ உங்களுக்கு பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு விதியானு, இது எனக்கு தலையெழுத்தானு, இது கண்டிப்பாக அனுபவிச்சு ஆகணும்னு பல தடவை உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே.
ஸோ ஒரு டைமில் மேபி ஒரு டைமில் நீங்கள் யூனிவர்ஸே மறந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர அட்டாச்மெண்ட் ஆகிருப்பீங்க. லாஸ்ட் இப்போ நம்ம எல்லாமே வந்து சாதாரண மனுஷங்க கிடையாது. நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு லைஃப்பில் ஒரு கஷ்டம், ஒரு வலி, ஒரு வேதனை வரும்போது நம்ம எல்லாருமே யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் வந்து ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம், லைக் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு பெயினை கொடுத்துட்டு, ஸோ அந்த ஒரு பெயினை இக்னோர் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு பெயின்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணிப்பீங்க. காட் ப்ளீஸ் என்னை எப்படியா காப்பாற்றுங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்லி இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணி சரி பண்ணித்தாங்க, இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு வழியை காட்டித்தாங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. பல தடவை நீங்கள் காட் கிட்டே ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஹீலிங் கொடுத்துருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ஹீல் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு, மெடிடேஷன் பண்ணலாம், ரஹி ஹீலிங் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச், யூனிவர்ஸ் பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. யூனிவர்ஸ்னால் என்னது ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 3 to 5 உங்களுக்கு பிரபஞ்ச டைம், அந்த பிரம்மமுகூர்த்த டைம் உங்களுக்கு முழிப்பு வந்திருக்கும். ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தை பற்றி, இந்த யூனிவர்ஸை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால. ஓகே, நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. தென் ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் நிறைய லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நிறைய லெசன் மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி நிறைய லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. தென் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. கரண்ட் மெடிடேஷன் பண்ணுறீங்க, செல்ஃபோ பண்ணுறீங்க. உங்களுக்கு என்னென்னா கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு என்னென்னா யூனிவர்ஸ் கூட நீங்கள் ஓவர் க்ளோஸ் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்கு, ஹார்ட் பெயின் கொடுத்துருண்டு. ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னா, அப்போ நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால, இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து பயங்கரமாக மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி இங்கே டவுன் ஆக்குறனால இனி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஆஃப் எனக்கு நான் என் லைஃப்பில் எந்த ஒரு மனுஷங்க ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இனி முடியாது. என் லைஃப்பில் பர்த்டே நான் ஒவ்வொரு பர்சனையும் நம்பி எனக்கு இந்த மனுஷங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, எனக்கு இனி யூனிவர்ஸ் ஆஃப், எனக்கு இனிமேல் நான் என் லைஃப்பில் யூனிவர்ஸை நம்பி நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களே முடிவு பண்ணிட்டு ஒன்று. ஓகே, அப்போது ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு, மெடிடேஷன் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கான ஒரு நியாயம், எனக்கு இந்த ஒரு ஏன்னா இந்த ஒருத்தவங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகத்தை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு கலப்படம் இல்லாத ஒரு ஸ்நேகம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஸ்நேகம், ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகத்தை மட்டும் கொடுத்து என் லைஃப்பில் நான் ரொம்ப டவுன் ஆகியிருக்கேன். பட் எனக்கு கட்டாயம் நான் நம்பக்கூடிய ஒரு யூனிவர்ஸ், எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கான ஒரு நியாயம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. நம்மளால் வந்து இங்கே யாரையுமே திருத்த முடியாது. இந்த ஒரு பர்சனை திருத்துக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் எண்டிங்கில் தெரிஞ்சிருக்கும் யாரையுமே இங்கே நம்மளால் திருத்த முடியாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு யூனிவர்ஸால் மட்டும்தான் ஒரு பர்சனை திருத்த முடியும். நம்ம ஒருத்தவங்களை திருத்துறதுக்கு ட்ரை பண்ணால் எஃபோர்ட் போட்டு நம்ம அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு பீஸே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். நீங்கள் ஃபீல் ஆகிட்டு உண்டு, அது நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு எனக்கான ஒரு ஜஸ்டிஸ், எனக்கான ஒரு நியாயம் எனக்கு யூனிவர்ஸ் கட்டாயம் கொடுப்பாங்க. இந்த ஒரு பர்சன் கிட்ட எனக்கு கிடைக்காட்டாலும் என்ன கஷ்டப்படுத்தினதுக்கு, என்ன டவுன் ஆக்குனதுக்கு, என்ன வந்து இந்த ஒரு பர்சன் தெரிஞ்சோ தெரியாமல் என்ன நிறைய ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு வந்து யூனிவர்ஸ் எனக்கு ஒரு கரெக்டான ஜஸ்டிஸ், இந்த ஒரு பர்சனை கரெக்டாக எனக்கு திருத்தி தருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் மேலே ஒரு ஓவர் அட்டாச்மெண்ட் உண்டு. உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணல, பயங்கரமாக செல்ஃபோ பண்ணுறீங்க. இந்த ஒரு பர்சன் வந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண சுச்சுவேஷன் இப்போ இங்கே கிடையாது. உங்களுக்கு என்னென்ன இப்போ ஜஸ்டிஸ் போதும். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட வலி வேதனைக்கு எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். நான் ஏன்னா உண்மையான ஒரு ஸ்நேகத்தை கொடுத்து நான் லைஃப்பில் பெயின் அனுபவிச்சிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் எனக்கு யூனிவர்ஸ் தருவாங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ஒரு பர்சன் மேலே ட்ரஸ்ட் இருக்குதோ இல்லையோ, பட் உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஸோ உங்களோட ட்ரஸ்ட்டை நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இனிமேல் எனக்கு லைஃப்பில் ரிலேஷன்ஷிப் மேலே நான் அடிபடுறதுக்கோ என்ன ஹர்ட் ஆக்குற மாதிரியோ, என்னோட எனர்ஜி லெவலில் லோ ஆக்குற மாதிரியோ எனக்கு லைஃப்பில் யாரும் வேணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டு உண்டு. நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகுறவங்க வந்து
அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க. தன்னோட எனர்ஜி லெவல் எப்பவுமே ஹையில் வச்சுருப்பாங்க. தன்னோட எனர்ஜி லெவல் லோ ஆகுது, தன்னோட எனர்ஜி லெவலை யாரோ டவுன் ஆக்குறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க லைஃப்பில் வந்து இக்னோர் பண்ணுவாங்க. எப்பவுமே அவங்களோட மைண்ட் செட்டை பாசிட்டிவாக வச்சுருப்பாங்க, ஒரே எண்ணத்தில் வச்சுருப்பாங்க, பயங்கர பீஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்டு, மேபி உங்களுக்கு யாராவது ஹீல் பண்ணுறதுக்கு யாரையே கொடுத்துட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்க. உங்களுக்கு 110% ட்ரஸ்ட் உண்டு. எஸ், நான் வழங்கக்கூடிய ஒரு தெய்வம், நான் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம், எனக்கு கட்டாயம் எனக்கான ஒரு ட்ரஸ்ட்டு எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். உங்களுக்கு 110% ட்ரஸ்ட் உண்டு. ஓகே, அதே ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். அப்படி நீங்கள் யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு, இந்த ஒரு பர்சனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணாமல் எனக்கு இந்த யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, நீங்கள் உண்மையாகவே ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம எப்போவுமே தெய்வத்தை வணங்கும் போது தெய்வம் நமக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும். பட் எந்த ஒரு தெய்வம் நமக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணது, இன்டைரக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் பயங்கர செல்ஃபிஷான ஒரு பர்சன், பயங்கர பர்டிகுலர் ஒரு பர்சன், மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சன், தனக்கு தன்னோட காரியத்தை இம்பார்ட்டன்ட், யார் கஷ்டப்பட்டா என்ன, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் வந்துட்டு, அது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்துட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் யூனிவர்ஸோட ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு மீன்ஸ் என்ன சொல்லுது, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபைட் இருக்குது. இந்த ஒரு பர்சன் யாரெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாங்களோ அவங்க மூலமாக இந்த ஒரு பர்சனுக்கு சில லெசன்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். டோன்ட் வரி, யூனிவர்ஸ் இந்த ஒரு எப்பவுமே வந்து நம்ம இங்கே யாரையுமே திருத்த முடியாது. அப்படி நீங்கள் யாரையாவது திருத்த நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும், உங்களோட மென்டல் பீஸ் வேஸ்ட் ஆகும், பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க, பயங்கர டிப்ரெஷன் ஆகும், உங்கள் லைஃப் டோட்லி வேஸ்ட் ஆகும். பட் நீங்கள் இது ரிலேஷன்ஷிப்பை டோட்லி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணனால யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு சில ட்ராமா, சில பேடான ஒரு சுச்சுவேஷன், நெகட்டிவான சுச்சுவேஷன் லைஃப்பில் கொடுத்து இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். டோட்லி இந்த ஒரு பர்சன் ஹீல் ஆகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் திருந்துறாங்க நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஹீலிங் பீரியட் நடந்துட்டு இருக்குது. ஆளு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு அணக்கமும் காட்டாமல் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு பர்சன் என்ன மறந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இன்னொரு பர்சன் திருந்திட்டு இருக்காங்க, சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க, ஹீல் ஆகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே ஸோ இந்த நோ கார்டு சுச்சுவேஷனில் ஆள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வரட்டும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே நான் பல தடவை நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு என்னோட சைடில் நான் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தேன். பட் எனக்கு லாஸ்ட்டில் கிடைச்சது என்னது, அவமானம், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கல, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கல, இந்த ஒரு பர்சன் என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு, டிப்ரெஷன் ஆக்கிட்டு, ஸோ என்னோட எனர்ஜி லெவல் லோ ஆக்கிட்டு அது உங்களுக்கு. ஸோ அதனால் நான் இனி போகிறதா இல்லை நீங்கள் முடிவு பண்ணிட்டு இவர் என்னென்னா நீங்கள் வரட்டோட இவர் இருக்கிறாரு. பட் டோட்டலாக இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவர் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. மேபி இந்த ஒரு நோ கார்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனை யாரெல்லாம் இது ட்ரஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இந்த ஒரு பர்சன் முதுகலை குத்திட்டு அந்த மேபி இந்த ஒரு பர்சன் நிறைய லெசன் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் ஹைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு பர்சன் உங்களை நினச்சி நைட்டு தூக்கம் இல்லை, பயங்கர டவுனாக இருக்காங்க. அதே ஒரு பர்சன் உங்ககிட்ட இருந்து ஹைட் பண்ணுறாங்க. ஸோ இவர் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஹைட் பண்ணுறாங்க. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அந்த ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் காரணம் நீங்கள் தான். இவர் நைட்டு தூங்காமல் இருக்காங்க, தூக்கம் இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. இவர் உங்களை ஏதோ ஒரு சோஷியல் நமக்கு பேஜ் ஆஃப் சோர்ஸ்னு இருக்காங்க, நமக்கு டேரெக்டாக வந்துட்டு. ஸோ இவர் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். இவருக்கு சில விஷயங்கள் லேர்ன் ஆகிட்டு இனி இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வந்து நம்மளே நம்ப மாட்டாங்க, ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பர்சன் நிறைய இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இவருக்கு சில விஷயங்கள் இவருக்கு மைண்டில் அது ஃபீல் ஆகிட்டு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு ஸோ அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இனி அங்கோட்டு போகிறோம், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். ஸோ அதனால் அவங்க வரட்டும்.
ஓகே. அவங்க வரட்டும்னு தான் இவர் நிற்கிறாரு. ஓகே. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு நிறைய இவருக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் இவர் எல்லா விஷயத்தையும் ஹைட் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னென்னா, இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தலக்கணும் திமிரு அகங்காரம்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தான் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, வந்துட்டே தானே இருக்குது. நான் எதுக்கு அவங்க காலில் போய் விழணும், நான் எதுக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காலையணும், தேவைன்னா வரட்டும். நம்ம வந்து நம்ம ஒரு லோ எனர்ஜி உள்ள ஒரு பர்சன் கிடையாதுல்ல. நம்மளும் ஒரு நம்ம ஸ்டார் தானே. நமக்கு நிறைய நமக்கும் லைஃப்பில் எல்லாமே இருக்குது. நமக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்காக எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம எதுக்கு இவங்க கால் எப்படி விழணும், நம்ம எதுக்கு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை காலையணும், பயங்கர ஆட்டிட்யூட்லாம் நிற்கிறாங்க. ஸோ அதனால தான் இவர் தன்னோட இந்த ஒரு செப்பரேஷனில், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் தன்னோட ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இவர் ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவர் டோட்லி இவர் எல்லா விஷயங்களும் ஹைடாக பண்ணுறாங்க. ஆனால் அடிக்கடி உங்களை சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்களை மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டு லேர்ன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆள் பண்ணிவிட்டு, ஓகே எப்படி தான் நீங்கள் வந்துடுவீங்கன்னு ஆள் இருக்கார். ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு நைட்டில் தூக்கம் இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. இவரோட லைஃப்பில் இந்த ஒரு போர்ஷன் யூனிவர்ஸ் பிடிச்சிட்டு உண்டு. இவருக்கு சில 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 லெசன்ஸ் யூனிவர்ஸ் கண்ணுக்கு முன்னே கொடுத்துட்டு டோட்லி இவருக்கு லைஃப்பில் இவர் ஒரு பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன், தூக்கம் இல்லை. இவருக்கு என்ன சொல்லுது, தூக்கம் இல்லை. இவரோட ஈகோ டெத் ஆகிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இவருக்கு இந்த டைமில் இவருக்கு லைஃப்பில் ஒரு பீஸே கிடையாது. ஓகே. இவர் உங்களே ஸ்டாப் பண்ணதுக்காக இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் யாரெல்லாம் லைஃப்பில் எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு லைஃப்பில் யாரெல்லாம் இவர் வேணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லார்கிட்ட இவருக்கு சில லெசன்ஸ் கிடச்சிருண்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஒரு ட்ரூ ஸ்நேகம் மாதிரி அவங்க யாரும் கொடுத்துட்டு இல்லை. ஓகே. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஒரு மோசமான சுச்சுவேஷன் வரும்போது அவங்க நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன், நான் சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் சில டவர் மூமெண்ட் இவரோட லைஃப்பில் கொண்டு வந்து கொடுத்துட்டு உண்டு. பட் இவருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இவங்க பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. பட் நிறைய விஷயங்கள் இவருக்கு ஹைட் பண்ணுறாங்க. நான் சொல்லிட்டேன். ஓகே. இவருக்கு ஏதாவது கரியரில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி வைஸ் ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆள் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆள் ஹைட் பண்ணுறாங்க. பட் இப்போ இவர் யாரெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டோ அவரெல்லாம் இவர் கஷ்டப்படக்கூடிய டைமில் ஒரு ஆறுதலை ஒரு ஸ்நேகமாக கொடுத்துட்டு இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை, இவருக்கு தெரியும் ஆத்மார்த்தமாக இவருக்கு உண்மையாகவே இவர் லைஃப்பில் கஷ்டப்படும் போது இவருக்கு ஒரு பீஸ், ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுத்தது நீங்கள் மட்டும்தான் இவருக்கு தெரியும். ஸோ அதனால் நமக்கு இவர் நைட்டு டைமில் இவருக்கு தூக்கம் இல்லை, பயங்கரமாக ஸ்ட்ரெஸ், பயங்கரமாக டிப்ரெஷன், லைஃப்பில் ஒன்றும் இவருக்கு ஓகே இல்லை. உங்களுக்கு ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், இவருக்கு ஒரு தாட் உண்டு. பட் நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸ் கார்டாக வந்திருக்கு. ஸோ நைட் ஆஃப் சோர்ஸ் எப்படின்னா வைக்கிறதுல மறுபடியும் ஓடவும் சேம் அங்கே நிற்க மாட்டாங்கன்னா டோட்லி இவரோட ஈகோ டெத் ஆகிட்டு இல்லை. ஓகே. இவரோட ஈகோ டோட்லி டெத் ஆகிட்டுன்னா நம்ம இவரை ட்ரஸ்ட் பண்ணலாம். பட் இவருக்கு லைஃப்பில் சுத்தம் ஒரு பீஸே இல்லாத ஒரு சுச்சுவேஷனால் இவங்களுக்கு ஓகே உங்கள் கூட பேசின ஒரு மென்டல் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும். அதனால இவருக்கு கிட்டேருந்து சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. 7 டேஸ்லேயோ 7 வீக்ஸ்லேயோ 7 ஹவர்ஸ்லேயும் இந்த ஒரு பர்சன் கிட்ட ஒரு காலோ கம்யூனிகேஷனோ இந்த ஒரு பர்சன் வரும். பட் இவரை ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இவர் வேகத்தில் ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆள் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணால் பயங்கர ஹாப்பியாக ஒன்றும் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாங்க நம்ம சொல்ல முடியாது. பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன். டோட்லி இவருக்கு நைட்டு தூக்கம் இல்லை. ஓகே. டோட்லி இவருக்கு லைஃப்பில் இவருக்கு தூக்கம் இல்லை. நிறைய ப்ராப்ளம்ஸ் இவரை நோக்கி போயிட்டுருக்குது. டோன்ட் வரி, நீங்கள் இந்த ஒரு பர்சனை மைண்ட் பண்ணாமல் இருங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த வைப்ரேஷனில் நீங்கள் நிற்கிறீங்களோ அதே ஹை வைப்ரேஷனில் நீங்கள் நில்லுங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் ஹீலிங் பீரியட் நடந்துட்டுருக்கு. ஆள் ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ் இந்த ஒரு ப்ரோசஸில் சில லெசன்ஸை கொடுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. ஓகே. நமக்கு இன்னொரு விஷயம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கட்டாயம் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு ஸ்டெபிலிட்டியோ கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இவருக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், இவருக்கு ஒரு தாட் உண்டு. பட் இவரோட ஈகோ டெத் ஆனால் தான் அது நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நமக்கு இது எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. டிவைன் டைம் ஒரு டைம் நமக்கு ஆக்சுவலி நம்ம சில விஷயங்களை யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோம். ஓகே, நம்ம சில விஷயங்கள் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோம். எனக்கு இதை ப்ராப்ளத்தை சரி பண்ணித்தாங்க, எனக்கு எல்லாத்தையும் சரி கிளியர் பண்ணித்தாங்க நம்ம கேட்குறோம். பட் அது யூனிவர்ஸ் நமக்கு ஒரு டைமில் சில விஷயங்கள் நம்ம கேட்காமலே யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. சில விஷயங்கள் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும். பட் யூனிவர்ஸ் கொடுக்க தாமதமாகுனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோம். பட் அந்த அது நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்காம அதை தாமதப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அது நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம இன்னும் பயங்கரமாக ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் நம்ம லைஃப் போகும். அப்போ யூனிவர்ஸ் ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நமக்கு எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகும், எல்லா ப்ராப்ளமும் ஓகே ஆகும். ஸோ உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே விஷயம்னா பேஷன்ஸு. நீங்கள் ப்ராப்பர்லி ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகி சில விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு விடனா கரெக்டாக உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் பேஷன்ஸோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். டிவைன் டைம் யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபேவரபிள் டைம் வச்சுருப்பாரு. ஸோ அந்த ஒரு டைமில் அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு டைமில் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும். எவ்வளோ நெகட்டிவான சுச்சுவேஷனாக இருந்தாலும் பேடான சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும். பட் உங்களுக்கு தேவை பேஷன்ஸு. தென் யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு ட்ரஸ்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. ஓகே, ஆள் நீங்கள் வருவீங்க, நீங்கள் ஒரு கால் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்கன்னு ஆள் இருக்காரு. ஆனால் ஒன் செகண்ட் நீங்களாக போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஈக்குவலுக்கு வேண்டிய கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களா வந்தால் கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஈக்குவலுக்கு வேண்டிய கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணாதுங்க. யாரும் இல்லாட்டும் உங்களை ஹாப்பியாக வைக்க நீங்கள் படிங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் முன்னோட்டு கொண்டு போங்க. ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்துக்கலாம். ஓகே, ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் அவங்களுக்கும் நேம்லேயோ ஸ்டார்டிங்லேயோ ஃபினிஷிங்லேயோ மிடில்லையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 777 இம்பார்ட்டன்ட். ஓகே, 777 கண்டினியூஸாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், March important, April important, July important, September important, October important. Okay, then important date பார்க்கலாம். 1 important, 3 important, 4 important, 7 important, 9 important, 10 important, 18 important, 20 important, 16 important, 20, 17 important. Okay, 17 important, then 8 important, August important. Okay, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜிங்க நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.